அண்மை செய்தி. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்திடக் கோரி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் நதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, புதிய தமிழகம் சார்பில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருவதில் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து அரசியல் கட்சி ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன், அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிப்பதற்காகவும் கருத்துக்களை கேட்டறிவதற்காகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்படுவதாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அறிவிப்பு என்பது இடம்பெற்றிருந்தது. அதன்படி இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேகதாது விவகாரம், காவிரி நதிநீர் பங்கீடு, மாஞ்சோலை மற்றும் மயிலக மக்களின் வாழ்வுரிமை உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேகதாது விவகாரம் என்பது தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் காவிரி நீர் சிறப்பு என்பது தற்போது வரையிலும் இருக்காத நிலையில் தொடர்ச்சியாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அனைத்து கட்சிகளுமே மேகதாது விவகாரத்தை முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், காவிரி நதிநீர் வழங்குவது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில்தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன், அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆகியோரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். அதே போல இதன் இறுதியாக அனைத்து கட்சியும் ஒன்றிணைந்து கூட்டாக தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.